பையன ஒருத்தரையும் சரியில்ல. அடுத்து ஒரு எபிசோட்ல உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம்ப்பா. நான் எங்க வீட்ல போனா ரொம்ப நிம்மதியா இருப்பேன். நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன். என்ன தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன் நிலா, உன்னை பொறந்து வளர்ந்த வீடு உனக்கு வாழ விடாம உன்னை பண்ணுதா நிலா? தயவு செஞ்சு நீ கிளம்பி போ. அவ்வளோ நம்பிக்கை இல்லாமலாம் நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம். நீ அந்த வீட்ல வாக்கப்பட்டது எங்களுக்கு பிடிக்கல தான். ஆனா என்ன பண்றது? பெத்த பொண்ணு ஆச்சே, ஆசைப்பட்டுட்டேன்றதுக்காக தான் மறுபடியும் அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுங்க. ஏன் ரிசப்ஷனை கூட பெரிய லெவலில் நாங்கள் நடத்துறேங்க. ஆனால் கடைசியில் நீ இப்படி ஒரு பழியை தூக்கி எங்கள் மேலே போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பெத்த பொண்ணை ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலான்றது கூட எங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அழுந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த கண்ணீருக்கெல்லாம் நான் மயங்குறதா இல்லை, உங்கள் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது, சோழன் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம இவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சோம். ஆனால் கடைசியில் இப்படி பேசிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. விடுத்தேன்னு இன்னைக்கு இவன் நம்மளை புரிஞ்சுக்கலனாலையும் பின்னாடி ஒரு நாள் கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்பாள்ல, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படா அங்கேருந்து கிளம்பணும் ஆயிடுச்சுன்னு, எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன், உன் கையால் டீ குடிச்சு ஏதோ பல வருஷங்கள் ஆன மாதிரி இருக்குது, எங்களுக்கு டீ மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோ 5 நிமிஷத்தில் போட்டு எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன போகிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.